Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளா எல்லாரும் செய்யக்கூடியது தாங்க. கோதுமை ரவை சம்பா ரவை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து உப்புமா நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உப்புமா பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பட் பிகினர்ஸுக்கு அது கூட தெரியாமல் இருப்பாங்க. இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அப்புறமா புதுசாக சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். தெரிஞ்சவங்க நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து 2 கப் ரவை, மெஷரிங் கப்பில் 2 கப் ரவை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதுக்கான அளவுகளை நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய நீங்கள் அளவுகளை சேர்த்துக்குங்க, இல்லாட்டி குறைச்சிக்குங்க. இப்போது உப்புமாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா கூட ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் வந்து இதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் வந்து சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் தாளிப்பு உளுந்துருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் லைட்டாக செவந்ததும் இதில் கருவேப்பிலை, அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸில் ஒன்று வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்தால். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலேயே பார்த்தீங்கன்னா இஞ்சியை வந்து ஒரு பீஸ் வந்து தட்டி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து இது ஆயிலே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். முந்திரி ஆயிலே போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் ஆகும். இது வந்து ஆப்ஷனல் தான். முந்திரி நான் வந்து பாப்பா இருக்கிறனால சேர்த்து போட்டிருக்கேன், சாப்பிட கொடுக்கலான்ட்டு. நீங்கள் அது மாதிரிலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த இதில் வந்து ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா. வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, சும்மா லைட்டாக சாஃப்டாக வதங்கினா போதும். இப்போ இதெல்லாம் லைட்டாக வதங்கினதும் இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு வதக்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணுவாங்க நெய் சேர்த்து. அதுவும் இந்த ரவையில் நல்லாயிருக்கும். அது இன்னொரு நாள் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஒரு டின்னருக்கோ செய்கிற மாதிரி இருந்துன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இந்த கப்பில் 2 கப் வந்து ரவை எடுத்துருக்கிறேன், அதை தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதே கப்பில் நம்ம தண்ணி அளந்துக்கலாம். 1 கப் ரவைக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 3 கப் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்லா ட்ரை ஆகாமல் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா, மதியம் காலையில் செஞ்சுட்டு மதியம் சாப்பிட்டிங்கன்னா கூட அந்த சாஃப்ட் வந்து அப்படியே இருக்கும். மொத்தம் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா இன்னொரு 3 கப், 6 கப் சேர்க்கணும். 4, 5, 6, மொத்தம் 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன் 2 கப் ரவைக்கு. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்த நம்ம இதில் 2 கப் ரவையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் நல்லா வெந்து கெட்டியாகி வரும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். மீடியம் டு லோவில் வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ரவை வந்து கலந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், மீடியம் டு லோவில் வச்சுட்டு மூடிடுறோம். மூடும்போது தான் உங்களுக்கு அந்த ரவை நல்லா வெந்து வரும். மூடிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இடையில பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்து அடிப்பக்கம்லாம் மேலே வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க.
சேர்த்துட்டு மறுபடியும் மூடிடலாம். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் வந்து லைட்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லாயிருக்கும். இப்போ உதிரியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்புறமா சாப்பிடவே முடியாது, ரொம்ப கெட்டியாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இது வந்து கரெக்டான பக்குவம். நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இப்போ வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டிங்கனாலும் இதே மாதிரி நல்லா கொலன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப் இருக்குது. என்ன அப்படின்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வாசம் நல்லா வரணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடைசியில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடைசியாக நல்லா கலந்து விட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா தேங்காய் சட்னியோட சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்பயும் தயிரோடு வச்சு சாப்பிட்லாம், அதுவும் அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான சம்பா ரவை உப்புமா ரெடி. அப்படியே சுட சுட அப்படியே ஹாட் பேக் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த உப்புமாவை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.